இன்னைக்கு கண்டே கணபதி கோவிலில் கொடுக்கக்கூடிய அவல் பிரசாதம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்ல மெலிசா சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக வதக்கிட்ட போதும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் இந்த தேங்காயில் இருக்கணும். இப்போ இதை எடுத்துடலாங்க. இந்த பேன்லேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் இது போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டா போதும். இது பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்கும்போதே நம்ம இதில் கொஞ்சம் தேங்காய் போட்டுடலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்க தேங்காய், அரை மூடி தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நம்மளுடைய ஃப்ளேவருக்காக இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அவல், பட்டை அவல், பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க, நல்லா மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி அவல், இந்த அவலை தான் கோயிலில் பிரசாதமாக கொடுக்குறாங்க. நான் சிகப்பு அவல் எடுத்துருக்கேன். 2.5 கப் அளவுக்கு போட்டிருக்கேங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லத்துக்கு எவ்வளோ அவல் தேவைப்படுதுன்ட்டு பார்த்து அவல் சேர்த்திக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இன்னைக்கு கண்டே கணபதி கோவிலில் கொடுக்கக்கூடிய அவல் பிரசாதம் எப்படி செய்யறதுன்ட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.